بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. நஹ்மதுஹு அவனை போற்றி புகழ்ந்தவனாக, நஸ்தகஃபிருஹு அவனிடத்திலே பாவமன்னிப்பு கோருகிறோம், வனஸ்தஈனுஹு அவனிடத்திலே உதவி கோருகிறோம். நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா உள்ளங்களுடைய தீமைகளிலிருந்தும், வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா செயல்பாடுடைய குற்றங்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரியவனாக, மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டுகிறானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. வமை யுதலில் ஃபலா ஹாதிய லஹு யாரை அல்லாஹ் வழிகேட்டு விட்டு விடுகிறானோ அவனுக்கு நல்வழி காட்டுபவன் யாரும் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் என்றும், வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதருமாக இருக்கிறார் என்று சாட்சி பகர்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்தை படைத்து அவர்கள் சீரான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி நேரான வழியை மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். ஆதி நபி முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை அல்லாஹ் அனுப்புகின்றான். ஃபைம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்னிடமிருந்து உங்களுக்கு நேரான வழி என்பது வரும். யார் அந்த நல்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே பயமோ கவலையோ பட தேவையில்லை. அதே நேரத்திலே யாவரவர்கள் தங்களுடைய நான் காட்டுகின்ற இந்த வழிக்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள் அதை நிரந்தரமாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கின்றார். இப்ப நேர்வழி என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாகும். இந்த உலகத்திலே பல்வேறு விதமான வழிகள் கொள்கைகள் இருக்கலாம். பின்பற்றுவதற்கு தகுதியான கொள்கை எது, எந்த வழியை பின்பற்றினால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது சொன்னால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய நேர்வழியாகும். நாம் எல்லாம் நினைத்திருப்போம் நாம் நேர்வழி இருக்கிறோம், நாம் சத்திய வழியில் இருக்கிறோம் என்பதாக. ஒவ்வொரு மக்களும் தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை சூரா நஜ்ம் என்கிற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது ஹுவ அஅலம் பிமன் இஹ்ததா சத்திய வழியில் யார் இருக்கிறார், நேர் வழியில் யார் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அப்ப அந்த நேரான வழியை அல்லாஹ்விடத்தான் கேட்க வேண்டும். திருமலையிலே நாம் வழக்கமாக ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹா என்கிற அத்தியாயத்தில் நாம் ஓதுகின்ற மிகச்சிறந்த பிரார்த்தனையாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நல்வழியை நடத்துவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை இருக்கிறது. சாதாரண விஷயம் இல்லை. இந்த நேர்வழி என்பது எல்லாருக்கும் கிடைத்து விடக்கூடியதான். எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா கிடையாது. யாரே அல்லாஹ் நேசிக்கின்றானோ, யாரே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, இந்த உலகிலே யார் மீது அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தீர்மானித்து இருக்கின்றானோ அவர்களுக்கு தான் இந்த நேர்வழி கிடைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளுடைய வரிசைகளை எடுத்துக்கொண்டாலும் சிலருக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. இறைத்தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச் சிறந்த நபியாக இறைத்தூதராக உலகத்தில் வாழ்ந்தார்கள். 950 வருடங்கள் வாழ்ந்து மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அவர்கள் அந்த நேர்வழியை மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது அவர்கள் செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கால ரப்பி இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா, இறைவா இரவு பகலாக இந்த மக்களை நான் நல்வழியின் பக்கம் சத்திய வழியின் பக்கம் அழைத்தேன் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிரார்த்தனை எல்லாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு பிரார்த்தனை செய்தும் கூட மிக குறைவான நபர்களை இஸ்லாத்தை ஏற்றவர்களாக வருகின்றார். ஆனால் என்ன ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா, கவலைக்குரிய விஷயம் தெரியுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வரவில்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்லாத்துக்கு வரவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது தரபல்லா மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹி வ இம்ரஅத லூத்,
அல்லாஹ்வை மறுத்த கூட்டத்திற்கு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நூஹுடைய மனைவி, லூத்துடைய மனைவி, இந்த 2 பேரும் அல்லாஹ்வை மறுத்தார்கள். யாரு? ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்தார்கள், மக்களை நல்வழியின் பக்கம் அழைத்தார்கள், சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைத்த நூஹ் நபியுடைய மனைவி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது கானதா தஹ்தா அபதைனி மின் இபாதினா ஸாலிஹீன், நூஹுடைய மனைவி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் சாலிஹான நல்லடியார்களுக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த மனைவியாக இருந்தாலும் கூட வஹானதாஹுமா, அவர்கள் ஏகத்துவத்தை ஏற்று நடப்பதை அவர்களுக்கு மோசடி செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு வகீல துகுலன் நார மஅத்தாஹிலீன், அவர்கள் 2 பேரையும், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பேரையும், அவருடைய மனைவியர்கள் இருவரையும் நாம் நரகவாசியில் நுழைவோருடன் நுழைந்து விடுங்கள் என்பதாக நாம் சொன்னோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த ஒரு வகையை பார்க்கலாம். நூஹ் நபியுடைய மகனாக இருக்கக்கூடியவர், மகன் என்று சொன்னா பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர் மீது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நேசம் என்பது இருக்கும். நாம் வாழ்கின்ற காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலையில் வர வேண்டும் என்பது எல்லாம் வாசமும். ஒருவேளை தொழில் என்று சொன்னா பெற்றோர்களுக்கு கவலை, என்ன பிள்ளை தொழாம இருக்கிறானே, இந்த நல்வழியில் இல்லாமல் இருக்கிறானே என்பதாக நாம் யோசிப்போம். அதே நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் என்ன சில சுத்தமாக இஸ்லாத்துக்கு வரல. அல்லாஹ் ஒரு கட்டத்திலே சொல்லி காட்டுகின்றான், நூஹை நீங்க என்ன செய்ய, உங்களோட இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் உங்களோட ஒரு கப்பலை ஏற்படுத்தி நீங்கள் அதிலே பயணிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமணி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஹத்தா ஜா இதா ஜா அம்ருனா ஃபாரத்துன் நூர், அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையாக வருகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது சொன்னா, நீரூற்றாகிறது பூமியிலே பொங்கி வரக்கூடியதாக ஆகிவிட்டது. அப்ப அல்லாஹ் சொன்னா, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடி உங்களோட கப்பலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வாஹிலக இல்லாமன் சபக அலைஹில் கௌலு வமா ஆமன மாஹு இல்லா கலீல், நூஹை உங்களோடு ஏற்றுக்கொண்ட இந்த குறைவான நபர்கள் இருக்கிறார்களே அவர்களும் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய, என்ன தெரியுமா, வகால இர்கபூ ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா முர்சாஹா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த கப்பலாகிறது செல்வதாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு பிரார்த்தனையோடு அந்த கப்பலாகிறது தண்ணீரிலே மிதக்க ஆரம்பிக்கிறது. வானத்திலிருந்து மழையாக பொழிகிறது, பூமியிலிருந்து நீரூற்றாகிறது பொங்கி வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஹிய தஜ்ரி ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலை போன்ற அலைகளாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, பூமி முழுவதுமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதுதான் முதன்மையான சமுதாயம். ஆதமுக்கு அடுத்து வந்த முதன்மை சமுதாயம் நூஹ் நபியுடைய சமுதாயம் தான். அது அலை போன்ற கடல் என்ன, அலை போன்ற, அதாவது மலை போன்ற கடல்கள் என்ன, அலைகள் என்னன்னு பார்த்தால் நாம் சமீப காலத்துக்கு முன்பாக கேள்விப்பட்டிருப்போம், சுனாமி என்று சொல்லக்கூடிய ஒரு அலை, கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு மேலே உயர்வாக இருந்ததெல்லாம் பார்த்து மக்கள் எல்லாம் பிரமிச்சு போனாங்க. இவ்வளவு பெரிய அலையா, இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்துமா என்று. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான். மகனை பார்க்கிறார், மகன் அந்த தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தண்ணீரை தத்தளித்துக் கொண்டிருந்த மகனை நோக்கி அழைக்கின்றார், யா புனை ஏற்கமானா என் அருமை மகனே, என்னோடு சேர்ந்து நீ கப்பலில் ஏறுக்கொள், நீ அல்லாஹ்வை மறுத்தவனாக மாறிவிடாது என்பதாக அந்த மகனிடத்தில் அழைப்பு எடுக்கிறார். மகன் என்ன செய்தார், அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டினானா, அல்லாஹ் அவர்களுக்கு நேரான வழியை சத்திய வழியை காட்டினான் கிடையாது. அப்ப அந்த மகன் சொல்லுகிறான், சாவி இலா ஜபலி யஸிம்மா, அப்பா உங்களோட நான் ஏற மாட்டேன், இந்த பார் இதை விட பெரிய மலை ஒண்ணு இருக்குல்ல, அந்த மலையில் நான் ஏறி என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்பதாக அந்த மகன் சொல்கின்றார். அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிக தெளிவாக சொன்னார்கள், காலலா ஆசிமலியோம், இன்னைக்கு யாரும் தப்ப முடியாதுப்பா, சாதாரண அழியாது, இது அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய வேதனை மூலமாக அனைவரும் அழிக்கப்பட இருக்கிறார்கள், ஆகையினால் உன்னை நீ காப்பாற்ற முடியாது என்பதாக மிக தெளிவாக அவர் சொல்கின்றார்கள். இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மற்றொரு ஒரு அலையாகிறது அந்த மகனை சுருட்டி சென்று விட்டது. அவன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். நேர்வழி கிடைக்கல. அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்திய வழியை அந்த நபர் மீது நூஹ் நபியுடைய மகனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுதலித்து விட்டான் என்பதை பார்க்கின்ற பொழுது நேர்வழி சாதாரண விஷயமா? நம்ம நினைப்போம் நம்ம நேரான வழியில இருக்கிறோம் என்று, நாம் சரியான வழியில இருக்கிறோம் என்று. நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய அருள். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், முஸ்லிமாக இருக்கிறோம், எங்களுடைய பெயர்களை இஸ்லாத்தின் பக்கம் அமைத்துக் கொண்டோம் என்பதனாலே நாம் சொர்க்கம் சென்று விடுவோம் என்று நாம் நினைத்துக் கொள்வோமா? நேரான வழியில் யார் இருக்கிறதோ, சத்திய வழியில் யார் இருக்கிறார்களோ அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நிலையில் தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உலகத்திலே ஏனோ சொல்லுவாங்க, நாம் முஸ்லிமாட்டப்பார்,
நான் நல்ல நிலையில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நான் அப்படித்தான் அமைந்து கொள்வேன், அல்லாஹ்வுடைய இபாதத்து அதெல்லாம் இருக்கணும், டைம் இல்லை. இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே அதாவது மிக அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நாம் மறுமைக்காக நாம் இந்த ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சத்திய வழியிலே நிலைத்திருக்க வேண்டும், மௌத்தோரை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிறைய பேர் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தை, அவரோடு பயணித்தவர், சிறு வயதிலே தாய் தந்தையில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக இருந்த பொழுது அப்துல் முத்தலிப் பாட்டனாக எடுத்து வளர்க்கிறார். அவருடைய மரணத்துக்கு முன்பாக அபீ தாலிப் பெரிய தந்தையை எடுத்து வளர்க்கிறார். வளர்த்த அபீ தாலிப் இடத்திலே அபீ தாலிப் தான் எல்லாம் ரசூலுல்லாஹ் எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். சிரியாவுக்கு செல்கின்றார்கள், வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், நல்ல நிலையிலே இருக்கின்றார்கள். 40 வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக பிரகடனப்படுத்துகின்ற பொழுது மிகப்பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்படுகிறது, பெரிய புரட்சி ஏற்படுகிறது. இஸ்லாத்துக்கு எதிராக, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பெரிய சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அந்த நிலையிலே உறுதியாக இருந்தவர் யாரு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபீ தாலிப். ஆனா என்ன நிலைமை, அபீ தாலிப்க்கு மரண நேரமா வந்துச்சு. ரசூலுல்லாஹ் கூட தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய தேகத்துவ பிரச்சனை அவருடைய பிரச்சாரத்தை கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் உங்கள் அது ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கல. கடைசி நேரத்தில் மரண தருவாய் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆர்வம், இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இப்படியாவது வந்துவிட முடியும் அல்லவா என்கிற நிலையிலே தன்னுடைய பெரிய தந்தை சொல்கிறார், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரம் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்திலே உங்களை நரகத்தை விட்டு காப்பதற்காக வேண்டி நான் உங்களுக்கு வாதாடுவேன் என்பதாக சொல்றார். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த அபீ தாலிப் சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் என்னை நான் என்ற மரணத்திற்கு முன்பாக மற்றவர்கள் என்னை பழிப்பாக ஏசுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார். கடைசியாக என்ன சொல்கிறார், நான் என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படி மரணத்தை தருகிறார். ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய கவலை, நம்மளோட இருந்து நம்மை வளர்த்து ஆளாக்கி மிக நல்ல நிலையை கொண்டு வந்த அபீ தாலிப் இஸ்லாத்தை ஏற்கலையே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் என்னுடைய பெரிய தந்தைக்கு நான் பாவமன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, வமா கான லிநபிய்யின் வலல் முஃமினீன அன் யஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன, நபியாக இருந்தாலும் சரி அல்லது மூமினான யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வை நம்பாத நிலையிலே மரணித்தார்கள் சொன்னால், இணை வைப்பிலே மரணித்தால் அவர்களுக்கு பாவமன்னிப்பு செய்வது கூடாது என்பதாக அல்லாஹ் தெரிவித்தான். இது எவ்வளவு பெரிய சோதனை! இப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேர்வழியை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? அல்லாஹ் வழிகாட்டிருக்கக்கூடிய இந்த நல்வழியில நாம் சரியான முறையில பயணிக்கிறோம் என்று சொன்னா கிடையாது. நிறைய மக்களை பார்த்தால் ஏனோ தானோ நாங்க இருப்போம், எப்படி வேணாலும் இருப்போம், எந்த நிலையிலையும் நாங்கள் வாழ்ந்து கொள்வோம் என்கின்ற நிலையிலே தான் நாம் இருக்கின்ற மொழிய நாளை மறுமையில அல்லாஹ்ட்ட நாம் பேசணும். நேர்வழி என்றால் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியை காட்டினார்கள் அதுதான் நேர்வழி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். நாம் வழக்கமாக படிக்கக்கூடிய நேர்வழியை காட்டுவாயாக இறைவா என்று சொல்லக்கூடிய இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேர்வழி என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். யார் தெரியுமா? மினன் நபிய்யீன், நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்களோடு, வஷ்ஷுஹதா, உயிர் தியாகிகளோடு, வஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பார் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் நேரான வழி. அந்த வழிதான் நபிமாருடைய வழி, அந்த வழிதான் நல்லவர்களுடைய வழி, சுஹதாக்களுடைய சித்திக்குடைய வழி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். சொல்லிவிட்டு ஹஸன உலாயிக ரஃபீகா, தோழமையில அவர் அந்த வழிதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்துல சொல்றாங்க. அவங்க மௌத்தா போகின்ற சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட இந்த வாசகத்தை சொல்றாங்க. எல்லாம் ஒரு சூலகு, யார் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வாசகத்தை ஓதி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு இறைவா உயர்வான நண்பர்களோடு நான் சேர்த்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருந்ததை பார்த்த அன்னை ஆயிஷா அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நம் மனைவி நம்ம இருக்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், இதை எல்லாத்தையும் விட இவர்கள் யாரை விட அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பது யார? மறுமை நேசிக்கிறாங்க. அப்ப நம்ம விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டு என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னால் அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? எனக்கு நேரான வழி வேணும், நான் கடைசி வரைக்கும் அந்த நேர்வழியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையுடைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. உலக வாழ்க்கையை நம்ம மாத்திரும்.
உலகம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய கவனத்தை திசை திருப்பிவிடும். அது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறுமறையிலே ஆலு இம்ரான் என்கிற அத்தியாயம் சொல்லி காட்டுகின்ற பொழுது ரப்பனா லா துஸிக் குலூபனா பாதித ஹதைத்தனா, இறைவாய்களுக்கு நல்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை தடம்புரலை செய்திராத. எத்தனையோ மக்கள் பார்க்கணும், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமா நடப்பாங்க, குஃப்ரில் இருப்பான், ஷிர்க்ல இருப்பான், நேரான வழியை விட்டு மாற்றமான வழியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீ நேர்வழி இருக்க நினைக்கலாம், ஆனால் நீ நேர்வழியிலிருந்து பிறலாத அளவு இருக்க வேண்டும் என்ற நேரத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது எங்கள் நல்வழியை காட்டிய பின் மறுபடியும் எங்களை வழி தவற செஞ்சிடாத, எங்களுக்கு குஃப்ர்ல விட்டுறாத, ஷிர்க்ல விட்டுறாத, உனக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் எங்களை ஆக்கி விடாத இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய அழகான பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மற்றொரு அழகான பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலைபெறச் செய், என்னுடைய வழிமாற்றி நிலைபெறச் செய். எக்காலமும் எந்த நிலை வந்தாலும் சரி உன்னுடைய மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் கூட மாற மாட்டேன், அதுல எந்த விதமான சமரசம் இல்லாமல் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த உறுதியான எண்ணத்தை கொண்டவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவதோடு மாத்திரமல்லாமல் மறுமை வெற்றியும் கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஏதோ பேரளவில் முஸ்லிமாக இருக்கிறோம், எப்படி இருந்தாலும் வாழ்வோம், எதை வேணாலும் நாங்கள் செய்வோம் என்பதை கொண்டு மனோயிச்சையை மார்க்கமாக கொள்வது விஷயம் அல்ல. மாறாக மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் மறந்து வரும். வழிமுறை என்று சொன்னால் நம்முடைய வழிமுறையாக இருக்கும். அந்த வழிமுறைகளே ஏழுமான மட்டும் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சார்களோ அதை முற்றிலுமா செய்யக்கூடாது. செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஏழுமான மட்டும் செஞ்சாகணும். செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தில் முழுமையான முறையை தடை செய்து அதை நாம் செய்ய மாட்டோம். அது ஹராம். வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், மது ஹராம், இவையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ அதை முற்றிலுமான முறையிலே தடை செய்து கொண்டால் தான் அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டதாகும். சஹாபாக்கள் ஒரு சொல் சொன்னப்போ ஒரு விஷயம் சஹாபாக்களை சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவரிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி சொல்லப்பட்ட சொன்னால் அப்படியே அடியொற்றி சஹாபாக்கள் பின்பற்றுவாங்க. இது நமக்கு சாதகமா இருக்குமா? வியாபாரம் பண்ண போறோம், வட்டி இல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா? இன்ஸ்டால்மெண்ட் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுச்சுன்னா வட்டியில தான் போறோம் என்றெல்லாம் சஹாபாக்கள் யோசிக்கல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் சொன்னா ஹராம் தான். மதுவில போகிறது நமக்கு இன்னைக்கு அரசாங்கத்தின் மது நிறுத்த முடியுமா? இன்னைக்கு பார்க்கிறார் முஸ்லிம் இளைஞர்கள் மது நிறுத்த போதையில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் யாரிடத்தில் அதிகப்படியாக மது இருக்கிறதோ அவன் தான் பெரிய பணக்காரன். குடிப்பாங்க, பெரிய பேரலா இருக்கும். நீண்ட நாட்கள் யாரிடத்தில் மது இருக்கிறதோ அவன் தான் நல்ல பெரிய ஆள், ரிச்சான ஆள். அப்படிப்பட்ட மக்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மதுவை ஹராமாய்த்து விட்டாங்க வந்த செய்தி வந்தவுடன் குடித்துக் கொண்டிருக்கிற மது வாயில் இருந்ததை கீழே துப்பினாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மது பேரர்களை மதீனாவுடைய வீதியிலே கொட்டினார்கள். அது நதி போல ஓடியது என்பதெல்லாம் பார்க்கலாம். என்ன காரணம்? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் விஷயம் சொல்றாங்க. அதை அடுத்த வினாடி எந்த விதமான மாற்றம் இல்லாமல் நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சொல்வதுதான் நேரான வழி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்படியாக குர்ஆனும் ஹதீஸும் எந்தெந்த வழிகளை நேரான வழி என்பதாக சொல்கின்றதோ அந்த வழியை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக. எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, இறைவனிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய நேரான வழியை நம்முடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே பின்பற்றி நடக்க வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கிலே ஏதோ ஒன்று செயலை செய்தோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றமாக அமையும் என்பதை கவனிக்கும். இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக இலகுவான மார்க்கம் என்பதாக சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் யுஸ்ரும், மார்க்கம் என்பது பின்பற்றுவதற்கு கடினமான விஷயங்கள் இல்லை, இலகுவான விஷயங்கள். அந்த இலகுவாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளை மார்க்கத்துடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஒழிய நாம இஷ்டப்பட்டு இப்படிதான் அப்படி வாழ்ந்துட்டு போகிறோம் என்பதாக இருக்க முடியாது. அது ரசூலாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஜைனப் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போய் தேன் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த தேன் சாப்பிட்டு வருவதை ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவியராக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியில் ஒரு பொறாமை ஏற்படுத்துகிறது. என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அங்க போயிட்டு தேன் சாப்பிட்டு வராங்க. அதனால அவங்க வந்தாங்கன்னு சொன்னா
நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேளுங்க, தேன்னு சொல்லுவாங்க. அப்ப வாயில துர்வாடை வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் சொல்ல தேன் சாப்பிட்டு வராங்க, ஒரு மனைவி இடத்துல போறாங்க, ஹப்ஸா அல்லது ஆயிஷா சொல்ல எங்க போயிட்டு வரீங்க? ஹப்ஸாட்ட போயிட்டு ஜெய்னப்ட போயிட்டு வரேன். என்ன சாப்பிட? தேன். தேனா? ஒரு கருவேல மரத்துல பிசுன்னு வாடை அடிக்குது, துர்வாடை அடிக்குது. அப்படியா? மறுபடியும் இன்னொரு மனைவிட்டு போறாங்க, அவங்களும் இதே செய்யறாங்க. அப்புறம் சொல்ல யோசிக்கிறாங்க, இந்த தேன் சாப்பிட்டோம்னா துர்வாடை வருதா? சொல்லாங்க அல்லாஹ் இருக்குது, இனிமே நான் தேனை சாப்பிட மாட்டேன். அல்லாஹ் வசனம் இருக்கிறான், யா அய்யுஹன் நபி லிமா துஹர்ரிம் மா ஹல்லல்லாஹு லக் தபதகி மரதாத் அஸ்வாஜிக வல்லாஹு கஃபூர் ரஹீம். உன்னுடைய மனைவியோட திருப்திக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? வானலாம் வரல, உண்மையிலே வாடை கிடையாது. ஆனால் மனைவி சொல்லிட்டாங்களே, ஆயிஷா கோச்சுக்குவாங்களே, ஹப்ஸா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்கின்ற ஒரே நோக்கத்திற்காண்டு உங்க இஷ்டப்படி உங்களுக்கு நீங்களே ஹராமாக்கி கொள்வீர்களா என்று சொல்லக்கூடிய வசனத்தால ஒவ்வொரு நேரத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சற்று மாறுகின்ற பொழுது அல்லாஹ் சொன்ன தப்பு வடிமா சொல்லாக இருந்தாலும் முடியாது. அல்லாஹ் தெளிவா சொல்றான், இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்றான், வலவுத்த கபூல் அலைனா நபியே, நீங்களாக இந்த குர்ஆனில் ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட, ஒரு விஷயத்தை இல்லாத ஒன்றை சொல்லுங்க. இது குர்ஆன் சொல்றீங்க, லஹத்னா மின்ஹு பில்லமீன். அல்லாஹ் சொன்னா எனது வலதுகரத்தால் பிடிப்பேன். சும்மல கதனா மின்ஹு வதி, உங்களுடைய நாடி நரம்புகளை தரித்து விடுவோம். வமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், யாராலும் தடுக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னான். நபி அப்படியே கரெக்டா வச்சாங்க, எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்திலே நேரான வழியை காட்டி இறைவா என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். நாம் அல்லாஹ்வின் துஆசில் கடைசி வரைக்கும் அதைத்தான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் வழங்கப்படுகின்ற குத்துபாயிலே சொல்லப்படுகின்ற முதன்மையான செய்தியாக சொல்லப்படுகின்ற வசனம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, ஆயுகல்லதீன ஆமனும் நம்பிக்கை கொண்டு வரதான் அல்லாஹ் சொன்னான். புதுசா இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்ல, இறைமறுப்பாடு சொல்ல, முஸ்லிம் அல்லாஹ் சொல்ல, நம்பிக்கை கொண்டு நம்மள்ட்ட தான் அல்லாஹ் சொன்னான். இப்படி எல்லாம் பயப்பட வேண்டுமோ, எந்த விதத்தில் அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சு கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லாம அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமாக மரணிக்கணும். ஒரு மரணம் அன்பு இஸ்லாத்தில் இருக்கணும், அல்லாஹ் கட்டுப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் உங்கள் மரணம் அமைய வேண்டும். அது மாற்றமா நடந்துச்சுன்னா அல்லாஹ் கட்டுப்படல, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படல, வாழ்கிறோமா இல்லையா? தொழுகை எத்தனை பேர் தொழுகணும்? யாரையும் ஜும்மா அசருக்கு ஆளுங்கணும். சுபுல பார்த்தா 4-5 பேர் டெய்லியும் புகைப்படம் போடுவாங்க. சுபுக்கு பின்பாக தர்ஜுமா வாசிக்கப்படுது. எத்தனை பேரோட தேடணும்? அங்க மூலையில இங்க 2. இது கட்டுப்படுறதா? தொழுகை என்பது சுபுடைய தொழுகையுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி வலியுறுத்தினார்கள்? அந்த இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய இருட்டி தொழக்கூடிய இந்த இஷாவுடைய சுபுடைய தொழுகையுடைய நன்மையை ஒருவன் தெரிந்திருந்தால் லவ் அத்தௌஹுமா வலவ் ஹக்னுஹா, அவன் தவழ்ந்தாவது வருவான். தவழ்ந்துனா கால் நடக்க முடியல, நடக்கவே முடியல, தவழ்ந்து வரான். கால் வேலை செய்யல, தவழ்ந்து வரான். அப்படியாவது வந்து இந்த தொழுகையை நிறைவேற்றுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா நம்ம நல்லா தானே இருக்கும். கால் வேலை செய்யுது, கைகள் அசையுது, கண்கள் பார்க்குது, கால் எல்லாமே வேலை செய்யுது. ஆனா நான் தொழல, நான் வீட்டுல தொழுவேன். வீட்டுல பெண்கள் தொழட்டும், நம்ம பள்ளிக்கு வருவோம். வீட்டில் ஒரு வேளை தொழுகிறோம், தனியாக தொழுகிறோம், அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மையோட 27 மடங்கு நன்மை என்று அல்லாஹ்வுடைய சொல்றோம். நம்மளே நம்ம யானோ ஒருத்தர் சொல்றான், இந்த ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நன்மை இருக்கு, நிறைய லாபம் இருக்கு, போறோம். வெளிநாடு போனா நிறைய லாபம் கிடைக்கும், இங்க சம்பாதிப்பது வெளிநாட்டுல போறோம், நம்பி போறோம். மனிதனை நம்புறோம், படைத்த நம்பல, ரசூலுடைய வார்த்தையை நம்பல. இப்ப என்ன மூமின் என்ன முஸ்லிம்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், குஃபுருக்கும் இறைமறுப்புக்கும் ஈமானுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே தொழுகை தான் சொன்னாங்க. ஒரு மனுஷன் தொழுகை இல்லைன்னு சொன்னான், ஒரு மனிதன் சரியான முறையிலே தொழுகையை அவன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னான், வேற என்ன பிரச்சனை? என்ன பதில் அல்லாஹ் நம்ம சொல்ல போறோம்? அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்னா உண்மையான ஹிதாயத் இருக்கா, நேர்வழி இருக்குதா, அவனுடைய செயல் எப்படி அமையும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது சூரா மரியம் என்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயஸீதுல்லாஹு அல்லதீன ஹததஹு ஹுதா, நேர்வழியில் யார் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்லாஹ் நேர்வழி அதிகமாக்கிட்டே போவான், ஸ்பிரிட் ஏறிட்டே போவோம், நன்மை கூடிட்டே போவோம். 5 நேர தொழுகை, மற்ற என்னென்ன உபரியான தொழுகை, சுன்னத் தொழுகை, நஃபிலான தொழுகை என்று மேலே போயிட்டே இருக்கும், இங்க கீழே போயிட்டே இருக்கும். ஜும்மா வந்துட்டேன், பகல்ல தொழுதுட்டேன், லொஹருக்கு அசர் ஃபஜருக்கு வரங்களங்க, இஷாவுக்கு என்னால் முடியும், இப்படிதானா? சொல்ல ஆர்வம் பண்றாங்க, உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை 20 சொல்ல ஆர்வம் பண்றாங்க, ஃபஜர் தொழுகை வரலன்னா
நோம்புல தொழுகும். நோம்பு பார்த்தா நிறைய ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் நோம்புல முன்னாலே எந்திரிச்சு தொழுகும். இப்போ ஃபஜ்ருடைய நேரம் பின்தங்கி நீ வந்தாலும் கூட நாங்கள் தொழலை, அது மறுமையில இதை தானே சொல்ல போறோமா? எத்தனை பேர் வீட்டில் தொழுவது என்பதே அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அவசியத்தை தொழலாம். உலகத்தில் எங்க வந்துடும், டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, வர முடியல, தொழலாம், தப்பு கிடையாது. இதையே ஒரு வேலையா வைத்தது என்ன அர்த்தம்? இன்னும் தொழுகையே கிடையாது, தொழுகைக்கு எனக்கு சம்பந்தமா கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எவர்கள் நல்லறங்கள் சாலிஹான நல்லறங்கள் யார் செய்கிறார்களோ அதுதான் அல்லாஹ்விடத்திலே நற்கூலி வழங்கும், அதுதான் திரும்பும் இடத்திலே சிறந்ததாக இருக்கும். சிறந்த நற்கூலி எல்லாம் வச்சிருக்கிறான். தங்குமிடத்தில் சிறந்த தங்குமிடமாக சொர்க்கத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். அடிப்படையில் சாலிஹான அமல்கள் செய்யும். சாலிஹான அமல்கள் மிக முக்கியமான தொழுகை. வறுமையில் அல்லாஹ் தொழுகையை தான் கேட்பான். யாரிடத்துல தொழுகை சரியாகப்பட்டது எல்லாம் சீராகணும். தொழுகை தான் அவசியம். அப்ப தொழுகை ஒரு மனிதனை பண்படுத்தும், சீர்படுத்தும். அந்த தொழுகை விஷயத்தை நாம் கவனமற்று ஏனோ தானம் என்று இருந்தோம் என்று சொன்னா நாளை மறுபடியும் அல்லாஹ்ட்ட என்ன பேச சொல்றோம்? ஏன் பார்த்தூர்ல கடை இருக்குது, ஏன் பார்த்தூர்ல படிக்கிறேன், ஏன் பார்த்தூர்ல சம்பாதிக்கிறேன், ஒரு காரணமாக அல்லாஹ்ட்ட சொல்வதற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணமா? பட்டினியா இருக்குமா? சாப்பிடணும். எல்லாமே அல்லாஹ் சும்மா தான் கொடுத்துருக்கான். நம்ம எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பணத்தெல்லாம் கட்டிட்டு வரல உலகத்துக்கு. அல்லாஹ் சும்மா தான் கொடுத்துருக்கான். தனியா தானே வந்தோம். 4 மறுமையில தனியா தான் எல்லாம் சந்திப்போம். நம்முடைய உறவுகள் வராது, பிள்ளைகள் வரமாட்டாங்க, மனைவி மக்கள் சொத்து சுகம் எதுவுமே வராது. தன்னந்தனியாக அல்லாஹ்வுடைய திரும்ப நிற்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது நம்ம என்ன பதில் சொல்ல வரும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நான் உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைத்தனோ அது மாதிரி தனியா வந்துட்டேன். உங்களுக்கு என்னென்ன கொடுத்தனும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். எல்லாம் கிடக்கும், போட்டபடி கிடக்கும். என்ன மூத்தாயிட்டாங்க, சாப்பாடு கிடக்கும், உடுத்தின ஆடை கிடக்கும், உடுத்த வேண்டிய ஆடை இருக்கும், புது ட்ரெஸ், பழைய ட்ரெஸ், பைக்கு, காரு எல்லாம் கிடக்கும். மனைவி மக்கள் எல்லாம் ஒவ்வொன்று அழுவாங்க. எந்திரிக்கன்னு அழுவாங்க, மனைவி அழுவாங்க, பிள்ளை அழுவாங்க, அப்பா எந்திரிங்க அழுவாங்க, மகள் அழுவாங்க. யாரு நீ யாரு இருக்காங்க? நல்லா போயிட்டு சுமத்துறதுன இல்ல ஆலிமல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் தெளிவு வெளிப்படையானவற்றை அறிந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். ஃபயுனப்பிகுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்க செய்த எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிப்பான். என்ன செஞ்சேன்னா எல்லாம் பார்த்தா எல்லாம் ரெக்கார்ட் ஆச்சு. ஆனா எப்போ மொத்தம் தெரியாது. இப்போ நினைப்பா அவங்க மொத்தா போயிட்டாங்க, நம்ம லைன்ல நின்றுட்டு இருக்கோம், எப்போ வேணாலும் நல்லா தூக்குவான், எந்த நேரம் நம்ம மரணம் ஏற்படலாம். அப்படிப்பட்ட மரணம் வருவதற்கு முன்பாக நம்ம கிடைத்த நேர்வழி நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாலிஹான அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு மல்லாடுவதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவோமாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன்.